யாவரும் எழுமி நின்று இந்த அருமையான சத்தியவானின் சத்தம் நச்சதி கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக கண்களை மூடி குரங்கத்தில் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் காட், அல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வாய்களை திறந்து நம்முடைய தேவனை அப்படியே மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் மகிமையானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமையான எங்கள் தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது ராஜா சொல்லுகிறார், ஆனந்த களிப்புள்ள உதடுகளினாலே என் வாய் உம்மை போற்றும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு உம்மை போற்றும் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, மற்ற ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், நீங்கள் போற்றி பாடுங்கள் என்று சொல்லி எழுதுகிறார். அவர் பூமி அனைத்திற்கும் மேலான ஒரு ராஜா, கருத்துடனே நீங்கள் அவரை போற்றி பாடுங்கள் என்று எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, சபையிலே சங்கங்களிலே அவரை போற்றி துதிப்பீர்களாக என்று எழுதுகிறார். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள் என்று எழுதுகிறார். ஏன் தேவனை ஏன் போற்ற வேண்டும்? ஜனங்கள் ஏன் அவரை போற்ற வேண்டும்? அவரை ஏன் ஆனந்த களிப்போடு புகழ்ந்து பாட வேண்டும்? தாவீது எழுதுகிறார், என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாதபடி நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு எத்தனை முறை நம்மை கீழே தள்ளும்படியாக எவ்வளோ காரியங்களை அவன் சூழ்ச்சியாக செய்தாலும் கூட நம்முடைய தேவன் நம்மை அவனுடைய கைக்கு ஒப்பு கொடுக்காதபடி நம்மை தூக்கி எடுத்தபடியினால், நம்மை பலப்படுத்தினபடியினால், சத்துரு நம் மீது மகிழ ஒட்டாதபடி நம்மை அவர் மகிழ ஒட்டினபடியினால், மகிழ்ச்சியை தந்தபடியினால் அந்த தேவனை போற்ற வேண்டும், போற்றி பாட வேண்டும் என்று சொல்லி எழுதுகிறார். எத்தனை பேர் அந்த உணர்வோடு இந்த முதல் நாளிலே, இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே வந்து நிற்கிறீர்கள்? கரங்களை தட்டி அப்படி கண்களை மூடி தேவனை அப்படி மயப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிழ்கிறோம், உம்மில் சத்தமாய் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்மநேசரே, என்னை ஈடு தந்திடுவேன் உந்தன் அன்பிற்கே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்ம சத்தமாய் காணது, என்னை ஈடு தந்திடுவேன் உந்தன் அன்பிற்கே. இஸ்ரவேலின் சேனை அதிபரே, எனக்காக யாவும் செய்து முடிக்கும் கர்த்தரே. இஸ்ரவேலின் கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மை சத்தமாய் சொல்லுவோம், உம்மை ஆமென். உம்மை
தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்களா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான இந்த மாதத்தினுடைய முதல் நாளிலே உடைய சமூகத்தில் சுகத்தோடும் பலத்தோடும் வந்து நாங்கள் இருக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய சத்தியங்களை கேட்க, எங்களை அர்ப்பணிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை கொண்டது தயவுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நற்செய்தி கூட்டத்தை முழுவதுமாக நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் நடுவில் அசைவாடுகிற கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் நடுவில் உலாவுகிற கிருபைக்காக நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அக்னி சூளைக்குள் விழுந்த 3 தேவ பிள்ளைகள் நடுவில் உலாவின தேவன், 2-3 பேரின் நாமத்தில் எங்கே ஒருமனப்பட்டு இருக்கிறீர்களோ அங்கே நான் வருவேன் என்று சொல்லி வாக்குப்படின தேவன், எங்கள் நடுவிலே உலாவுகிற அன்பிற்காக, உலாவுகிற நன்மைக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்கள் நடுவிலே அசைவாடும். பாடல் பகுதி ஆசீர்வதியும், செய்தி பகுதி ஆசீர்வதியும், எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். ஏற்ற சமயத்தில் நம்முடைய ஜனங்களை கொண்டு வந்து சேரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக வள்ளியம்மாள்புரத்தைச் சேர்ந்த அருமையான பிரதர் ஆல்பர்ட் என்கிற தேவனுடைய மனிதரை நான் அழைத்திருக்கிறேன். அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் சிஎஸ்ஐ சபையிலே கேட்டிஸ்டாக, உபதேசியாராக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நீண்ட வருஷங்களாக எனக்கு அவர் தெரியும். பல வருடங்களாக நாங்கள் நண்பர்களாகவே பழகி கொண்டிருக்கிறோம். அவர் அவருடைய திருச்சபைகளிலே பல முறை என்னை பயன்படுத்தி இருக்கிறார். சமீபத்தில் இந்த கொரோனா காலத்துக்கு பிற்பாடு தான் எல்லாம் குழம்பிட்டே தவிர எப்பொழுதும் அவர் திருச்சபையில் என்னை கூப்பிட்டு பயன்படுத்துவார். தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அது எனக்கு அமைந்திருந்தது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான அவருடைய ஊழியத்தையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். தனிப்பட்ட ஜெபங்களிலே அவருக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரதர் ஆல்பர்ட் என்பது அவருடைய பெயர். வள்ளியம்மாள்புரத்தில் இருக்கிறார். திருமலாபுரத்தில் ஊழியம் செய்கிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கணும். விசேஷமாக அவர் ஆண்டுடைய வார்த்தையை தருவதற்கு முன்பதாக அந்த வார்த்தையை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள் முன்பதாக வந்து சுருக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபத்தோடு நாம் இணைந்து கொள்வோம். ஸ்தோத்திரம். மகா இரக்கமுள்ள தெய்வமே, அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நல்ல சாயங்கால வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தாவே, உம்மை தேடும்படியாக, உம்மை காணும்படியாக, உம்மோடு பேசும்படியாக, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் உம்முடைய பாதப்பள்ளி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இன்றைய தினம் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். எந்த ஒரு தடை இல்லாதபடி கர்த்தர் எங்களை குறித்து என்ன நோக்கத்தோடு இன்றைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீரோ எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை தந்து அனுப்புங்கப்பா. உம்முடைய மகனை கொண்டு எங்கள் மத்தியில் நீர் பேசுகிற உம்முடைய மகனை உம்முடைய செட்டையின் மறைகளை மறைத்து கொள்ளும். உம்முடைய வார்த்தை என்பதை உணர்ந்து கொண்டு நாங்களும் அதை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக கிருபையை தாரும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய வார்த்தை எங்களை நடத்தட்டும், எங்களை காத்துக்கொள்ளும், நடத்தும். உம்முடைய மகனை வல்லமையாடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தின் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜெபத்தோடு இருப்போம். அருமையான பிரதர் ஆல்பர்ட் அவர்கள் நம்ம மத்தியில் வந்து ஆண்டுடைய செய்தியை தருவார்கள். கரங்களை தட்டி இயேசு நாமத்தில் அவரை வரவேற்கலாமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த நாளிலும் கூட 2025 ஆண்டிலும் 9வது மாதம் புதிய சத்தியவானுடைய இந்த நற்செய்தி இந்த கூட்டத்தில் அதனுடைய வாக்குத்தத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த வாய்ப்பென கொடுத்த அன்பு சகோதரர் அவர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவளை வாழ்த்துகிறேன். வந்திருக்கிற தேவ ஊழியர்களையும் சபை பிள்ளைகளையும் ஆண்டவர் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன்.
தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானம் நம்மோடு இருப்பது. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, ஓயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. ஆமென். ஓயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பாமே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானம் எனது சிங்காசனம், பூமி என் பாதபடி என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்போ அந்த மாலை வேளையிலும் கூட தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக ஆண்டவரே, என் நாமத்தில் எங்கே 2-3 கூடியிருக்கிறீர்களோ அவன் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு சொன்ன ஆண்டவர் தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகரை கொண்டாயிலும் சில பேரை கொண்டாயில் ரட்சிப்பதற்கு உமக்கு தடையில்லை ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் அசைவாடுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த கூட்டத்தை ஆண்டவர் தான் பொறுப்படுத்திக் கொண்ட அருமையான தேவதாசர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்துகிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவரை அழைத்துக் கொண்டு வந்தீர் ஆண்டவரே. உடைய நாமத்தில் அவளை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. அடிமை உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய நாமத்தினால் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்றும் என்னை குறித்து சாட்சி கொடு அவைகள் என்று சொன்னது போல ஆண்டவரே. அப்பா, அந்த மாலை வேளையிலும் கூட ஆண்டவரே, திரு வார்த்தையின் மூலமாக எங்களோடு கர்த்தர் நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். தூயாவியானவரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. மீண்டும் ஒருமுறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானம் நம்மோடு இருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு அவர், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகுதிகளை நாம் வாசிக்கிற பொழுது அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தாவீது ராஜாவை அவர்கள் அபிஷேகம் பண்ணின பொழுது இதை அறிந்த பெலிஸ்தர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே
துரத்தும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு யுத்தம் செய்யும்படியாய் கடந்து வருகிறார்கள். அப்படி கடந்து வருகிற பொழுது முதலாவது அங்கே வருகிற பொழுது அங்கே தாவீது சொல்லுகிறான், நான் பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீ போ, பெலிஸ்தர் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த பெலிஸ்தியர்களை தேவனாய் கர்த்தர் தாவீதை கொண்டு தண்ணீர் உடைந்து போகிறது போல அவர்களை அங்கே போக பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிற பொழுது மறுபடியுமாக பெலிஸ்தியர்களோடு அங்கே யுத்தத்துக்கு வருகிற பொழுது மறுபடியுமாய் கர்த்தரிடத்திலே தாவீது விசாரிக்கிறான். அங்கே விசாரிக்கிற பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ நேராய் போகாமல் இசை பின்னாக போய் முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் புறப்பட்டு போ, பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்குமாக புறப்பட்டிருப்பார் என்று சொல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியினுடைய தலைப்பு அங்கே முசுக்கட்டை செடியில் உண்டான ஒரு ஜெய கம்பீர சத்தம். அல்லேலூயா. ஒரு முசுக்கட்டை செடியிலே உண்டாகிற ஒரு இரைச்சலின் துணி ஒரு ஜெய துணியாக, ஒரு வெற்றியின் துணியாக அங்கே காணப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே தேவனாய் கர்த்தர் தாவீதோடு சொல்லுகிறார், நீ அந்த முசுக்கட்டை செடிகள் இரைச்சல் கேட்கிற பொழுது நீ சீக்கிரமாய் எழும்பி போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. செடியின் நுனியிலே பார்க்கிற பொழுது ஒரு சிறிய ஒரு ஓமை தான். அந்த முசுக்கட்டை செடிகள் நுனியிலே உண்டாகிற ஒரு செய்தி, ஒரு இரைச்சல் அல்லது ஒரு தொனி அல்லது ஒரு எக்காலம். இந்த எக்காலம் என்பது உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கிறது, ஒரு வெற்றியின் துணியாக, ஒரு எக்காலத்தின் துணியாக, ஒரு ஜெய துணியாக அங்கே காணப்படுகிறது. அங்கே சொல்லுகிறார், அந்த தொனியை நீ கேட்க வேண்டும், அந்த தொனியை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாய் புறப்படு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நீ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜெயத்தை தருவதற்கு, ஒரு வெற்றியை தருவதற்கு ஒரு பெரிய காரியத்தை தேவன் உங்க சொல்ல வேண்டும் என்பதல்ல. ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு சிறிய ஒரு வார்த்தை தான் ஒரு மனிதனை ஒரு ஜெயத்துக்குள்ளாக, ஒரு நித்தியத்துக்குள்ளாக, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராக அங்கே கடந்து செல்லுவதற்கு உபாயமாக காணப்படுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிற பொழுது முசுக்கட்டை செடிகளின் நுனியில் உண்டாகிற இரைச்சலை அங்கே தாவீது கேட்ட பொழுது சீக்கிரமாய் எழும்பி போக என்று சொல்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது சீக்கிரம் ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்கிறார், சீக்கிரம் போகும். இரைச்சலின் தொனியை கேட்கிற பொழுது நீ சீக்கிரமாய் எழும்பி போக வேண்டும், தாமதம் பண்ணக்கூடாது. ஆதியாம் புஸ்தகத்திலே சோதோகுமார பட்டணத்தை தேவனாய் கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்ட பொழுது அங்கே லோத்தையும் அவனுடைய மனைவியுடைய பிள்ளைகளையும் பார்த்து சொல்கிறார், நான் இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், நீ என்ன செய், நீ கடந்து போ என்று சொல்கிறார். அங்கே துரிதப்படுத்துகிறார். ஆனால் லோத்து தாமதம் பண்ணின பொழுது லோத்தமை தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆனால் தேவனாய் தம்முடைய தூதனை கொண்டு என்ன சொல்கிறார், அவருடைய கரத்தை பிடித்து அங்கே வெளியே கொண்டு போய் விடுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தினை பார்க்கிற பொழுது ஒரு ஜெய தோனி, ஒரு வெற்றியின் தோனி, அதை கேட்கிற பொழுது நீ தாமதம் பண்ணக்கூடாது, நீ கால தாமதம் பண்ணக்கூடாது, நீ சீக்கிரமாக என்ன செய்ய வேண்டும், இங்கே புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பார்க்கிற பொழுது அங்கே அதே ஆதியாம் புஸ்தகத்திலே அங்கே ஆபிரகாமுடைய குமாரன் ஆகிய ஈசாக்குக்கு அங்கே ஒரு துணையை தேடுகிற பொழுது தம்முடைய வேலைக்காரனாகி எலியேசரை அனுப்புகிறார். அங்கே எலியேசர் அங்கே அனுப்பப்படுகிற பொழுது ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறார். நான் இந்த கிணற்றண்டையில் இருப்பேன், ஒரு அங்கே கன்னிகை வருகிற பொழுது அவளுக்கு சில காரியங்களை சொல்லுவேன், அவள் அதன்படி செய்கிற பொழுது அவளே என் எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக இருப்பார் என்று சொல்லி தனக்குள்ளே தீர்மானித்துக் கொள்கிறான். அங்கே ரெபெக்காள் வருகிறாள், அவர்களை குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறாள். உடனே ரெபெக்காள் சொல்கிறாள், சீக்கிரமாய் அங்கே புறப்பட்டு போனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீக்கிரமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற பொழுது என்னுடைய வீட்டிற்கு, என்னுடைய காரியங்களுக்கு தண்ணீர் வார்த்த பிற்பாடு உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு காலகட்டத்திலே மனுக்குலம் சென்று கொண்டிருக்கிற பொழுது அந்த ரெபெக்காள் அந்த எலியேசருடைய சொன்ன வார்த்தை உடனே அவள் சீக்கிரமாய் தன் குடத்தை அங்கே கிணற்றில் இறங்கி
தண்ணீர் கொடுக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. லூக்காவின் சுவிசேஷத்திலே பார்க்கிற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே கடந்து வருகிற பொழுது ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக அவன் குள்ளனாக இருந்தபடியினாலே ஒரு காட்டுத்தீ மரத்தில் இருக்கிறான். காட்டுத்தீ மரத்தில் ஏறி அங்கே இயேசுவை பார்க்கும்படியாக காணப்படுகிறான். ஆனால் இயேசு அந்த வழியாக வந்து அங்கே சகைவை பார்த்து சொல்கிறார், சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? தங்க வேண்டும். அப்படியானால் இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற பொழுது அந்த நுனியின் உசுக்கட்டை செடியின் நுனியிலே உண்டாகிற இரைச்சலை கேட்கிற பொழுது நீ சீக்கிரமாய் என்ன செய்? புறப்பட்டு போ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. போகிறது ஒரு யுத்தத்திற்கு, போகிற ஒரு திருமண வீட்டுக்கு அல்ல, போகிற ஒரு யுத்தத்திற்கு கிளம்புகிற பொழுது நீ காலம் தாமதம் பண்ணாமல் நீ சீக்கிரமாய் புறப்பட்டு போ என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. வெளிப்படுத்த சுவிசேஷத்திலே பார்க்கிற பொழுது இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வருகிறேன். ஆனப்படினாலே இந்த பகுதியிலே சீக்கிரம் என்பது ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அங்கே பார்க்கிறோம், அங்கே முசுக்கட்டை செடியிலே உண்டாகிற இரைச்சலிலே நுனியிலே உண்டாகிற இரைச்சலை கேட்ட உடனே அங்கே தாவீது சீக்கிரமாய் புறப்பட்டு போகிறான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு முன்பாக அங்கே நினைக்கிறார், அங்கே பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்குமாக புறப்பட்டிருப்பார் என்று சொல்றார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு வாக்குத்தத்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை காணப்பட வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை காணப்பட வேண்டும். அநேக இடையூறுகள் வரலாம், அநேக பிரச்சனைகள் வரலாம், ஆனால் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிற பொழுது அங்கே தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது சொல்கிறார், அநேக நேரடியாக போகிற காலங்கள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்டதான ஒரு செடியிலே ஒரு இரைச்சல் உண்டாகும், அந்த இரைச்சலின் நுனியிலே உண்டா இரைச்சலை கேட்கிற பொழுது நீ கடந்து போ என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்திற்கு ஒரு சிறிய ஒரு பகுதி தான், ஒரு சிறிய ஒரு காரியம்தான். நம்மை அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இடைபடுவார். ஒரு சிறிய காரியத்தை கொண்டு அற்பமான ஒரு காரியமாயிருக்கலாம், சாதாரண ஒரு காரியமாயிருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுது அதிலே ஒரு ஜெயத்தை தருகிற ஆண்டவர். அல்லேலூயா. உடைய வாழ்க்கையிலே நீங்கள் தனிமேலே ஆண்டவரோடு இருந்து பாருங்கள். தாவீது அப்படித்தான். ஒருவேளை பெலிஸ்தரை முதலாவது வெற்றி கொள்ளுகிற பொழுது கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார் என்று சொல்லி அவன் தானாக முன்பாக சொல்லவில்லை, மறுபடியுமாய் கர்த்தருடைய பாதத்தில் இருந்து நான் அதை ஜெயம் கொள்ளுவேனா என்று சொல்லுகிற பொழுது கர்த்தர் அவனுக்கு சொல்லுகிற ஒரு உபாயத்தின் மூலமாக ஒரு பெரிய காரியத்தை, ஒரு வெற்றியை அங்கே கடக்கிறோம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. முசுக்கட்டை செடியின் அங்கே நுனியிலே உண்டாகிற இரைச்சல் அது ஜெயத்தோனியாக, ஒரு வெற்றியின் தோனியாக அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கலாம் ஆதியாகமம் புஸ்தகம். இங்கே ஈசாக்குடைய குமாரனாகிய யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து ஓடுகிற பொழுது அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின்கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது, அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம் ஒரு ஏணியின் நுனி. ஒரு ஏணி நுனி சொல்லுகிற செய்தி என்ன? ஒருவேளை யாக்கோபு தன்னுடைய சகோதரனாய் ஏசாவுக்கு பயந்து ஓடுகிற பொழுது அவனில் ஒன்றுமே இல்லை. ஒரு தன்னந்தனியாக அவனுக்கு எங்கே போகிறோம் என்று தெரியாதபடி ஒரு வனாந்தரத்திலே ஒரு கல்லை எடுத்து தலையில் வைத்து படுத்து கொண்டிருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு சொப்பனம் காணுகிறான். அங்கே சொப்பனத்திலே ஒரு பெரிய ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு முனை தரையிலும் இன்னொரு முனை வானத்திலும் நினைக்கிறது அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இன்னொரு நுனி வானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவதூதர்கள் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் நினைக்கிறான் அங்கே காணுகிறான். வேதம் சொல்வது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் பிதாக்களின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய
கர்த்தர் என்று சொல்றார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஏன் தேவனாகி கர்த்தர் யாக்கோபுக்கு இப்படி ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவரோடு பேச வேண்டும்? ஏன்னு சொன்னால், ஆபிரகாமுடைய அனுபவம் வேறு, ஈசாக்குடைய அனுபவம் வேறு, யாக்கோபுக்குடைய அனுபவம் வேறு. யாக்கோபு கர்த்தரோடு பேசுகிற அனுபவம் பெறவில்லை. யாக்கோபு கர்த்தரோடு இடைப்படுகிற அனுபவம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு ஒரு எத்தன், தன் சகோதரனாக ஏசாவை அங்கே ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷன். அவனுக்கு அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் அனுபவம் இல்லாமல் இருந்திருக்கலாம். தாய் சொல்லுகிறார், ஒரே நாளில் ஏன் 2 பேரை இழக்க வேண்டும் என்று சொல்லி. அவன் சொல்லுகிறான், அங்கே தன்னுடைய மாமனாய் வீட்டுக்கு வருகிற பொழுது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அங்கே ஏணியின் நுனில் மேலே இருந்து கர்த்தர் பேசுகிறார், நான் பிதாக்களின் தேவனாகி ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் கர்த்தர் என்று சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஏணி நுனி சொல்லுகிற காரியம் என்ன? தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், நீ படுத்திருக்கிற பூமி முழுவதையும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். அல்லேலூயா. தேவனால கூடாது ஒன்றுமில்லை. ஆனால் ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும்? ஆனால் தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாய் கர்த்தர் கொடுக்கும்படியாக அவனுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினபடியினாலே, அந்த ஒரு பிரம்ம தரிசனத்தை, அந்த பரம தரிசனத்தை அங்கே யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷனும் இந்த பூமிக்குரியவர் அல்ல. தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை சொல்கிறார், நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர் அல்ல, நான் இந்த பூமிக்கு சொந்தமானவர் அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதை சொல்லுகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது சொல்கிறார். அதே சூழ்நிலையிலே அங்கே யாக்கோபை பார்க்கிற பொழுது, ஒருவேளை இந்த பூமி முழுவதையும் உனக்கு தருவேன், நீ படுத்திருக்கிற பூமி முழுவதையும் உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன், ஆனால் இது எங்கே இருந்து வருகிறது சொன்னால் அது பரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. நான் உன் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். தன்னை யாக்கோபுக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் யாரால் உண்டானது, உனக்கு தரப்போகிற ஆசீர்வாதம் யாரால் உண்டாகிறது சொல்லி பார்க்கிற பொழுது, நான் உன் பிதாக்களின் தேவனாய் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனாய் கர்த்தர் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு ஏணி நுனி அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை, உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல, ஒரு பரம தரிசனத்தையும் கொடுக்கிறதான ஒரு சம்பவத்தை நாம் ஏத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை பிரியமானவர்களே, ஒருவேளை நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள், தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற தரப்போகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய சொந்த பலத்தினாலோ அல்லது நம்முடைய முயற்சியினாலோ நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல. பிரியமானவர்களே, பரத்திலிருந்து ஒன்று கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றை நாம் என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதைத்தான் தாவீது சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இருந்து எனக்கு என்ன செய்வரும், ஒத்தாசை வரும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, முதலாவது பார்த்தோம், முசுக்கட்டை செடியின் நுனியில் உண்டாகிற அந்த இரைச்சலின் தொனி ஒரு ஜெயத்தொனியாக காணப்படுகிறது. இரண்டாவது, ஒரு ஏணி நுனி சொல்லுகிற செய்தி என்ன? கர்த்தர் உன்னை இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் வானத்துக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நிரப்புகிற கர்த்தர் என்று சொல்லி அந்த யாக்கோபோடு கூட இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திர பிதாக்களின் தகப்பனாகிய இஸ்ரவேல் சொல்லி அழைக்கப்படுகிற யாக்கோபுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தின் மூலமாக தன்னை அறிமுகப்படுத்துகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவேளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நாம் அநேக பிரச்சனையோடு வந்திருக்கலாம். யாக்கோபை போல அநேக பிரச்சனை வந்திருக்கலாம். ஒரு குடும்ப பிரச்சனை, ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பலவிதமான பிரச்சனை இருக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது, தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, கர்த்தர் நம்மோடு யாக்கோபோடு இடைப்பட்ட ஆண்டவர், யாக்கோபோடு இடைப்பட்ட ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு அங்கே நுனியின் ஆசீர்வாதங்களை, ஒரு பரம தரிசனத்தை கொடுத்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவர் என்று சொல்லி பரலோகத்துக்கு ஏணியிலே தேவதர் இறங்குகிறதையும் ஏறுகிறதையும் அவன் கண்டது போல நீங்களும் நானும் காண கர்த்தர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் பார்க்கிற பொழுது வாசிப்போம், எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம். இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். ராஜ அரண்மனை வாசலுக்கு எதிரான கொலு மண்டபத்தில் ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். ராஜஸ்திரீயாகி எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால்
ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான். அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செங்கோலின் நுனி, செங்கோல் என்ன செய்தி இங்கே கொடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிற பொழுது, அங்கே ஆகாசுவேறு ராஜாவின் நாட்களிலே ராஜா சொல்லி அழைப்பிக்கப்படாமல் யாராவது உள்முற்றத்திலே ராஜ சமூகத்திலே வந்து ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய அவன் என்ன செய்யப்பட வேண்டும்? கொலை செய்யப்பட வேண்டும். அவன் எப்பேற்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தவறான சட்டம் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இங்கே யூத குலத்திற்கு ஒரு பெரிய பிரச்சனை. யூத ஜனங்களை அழிக்கும்படியாக அங்கே ஆமான் அங்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிற பொழுது அதுக்கு எல்லா ஆயத்த பணியும் செய்தி ஆகிவிட்டது. யூத ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும். ஆனால் யூத குலமாகிய எஸ்தர் ராஜாத்தி அங்கே ராஜ்ய அரண்மனையில் இருக்கிறபடியினாலே அவள் குலமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி மொர்தேகாய் அங்கே அவளோடு இடைப்பட்டபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், நான் செத்தாலும் சாகிறேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி அங்கே ராஜா அழைப்பிக்கப்படாமல் ராஜ முற்றத்தில் செல்லும்படியாக ஜெபித்து உபவாசம் இருந்து அங்கே ராஜ முற்றத்தில் செல்லுகிற பொழுது வேதம் சொல்லுது, ராஜாவுடைய கண்களிலே முதலாவது தயவு கிடைத்தது. அல்லேலூயா. ராஜா சொல்லுகிறார், செங்கோலை நீட்டுகிறான், செங்கோலை நீட்டுகிறான். இது எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அழைப்பிக்கப்படாமல் யார் வந்தாலும் அங்கே வந்தால் ராஜா செங்கோலை நீட்டினால் ஒழிய அங்கே மரண தண்டனை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு செங்கோல் நீட்டப்பட்டிருக்கு. காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறார், நமக்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே என்ன செய்வதில்லை, தள்ளுவதில்லை. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவனாய் கர்த்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. செங்கோல் நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பு நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கிருபை நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய தயவு நமக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. யார் வந்தாலும், எப்பேற்பட்ட மனுஷன் வந்தாலும் அங்கே தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துங்கிற செங்கோல் நமக்காக எரிசிருக்கிறது, நீட்டப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி ராஜ அரண்மனைக்கு முற்றத்தில் வந்த பொழுது ராஜாவுடைய கண்களில் தயக்கிட்ட பொழுது செங்கோல் நீட்டப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்த செங்கோலின் நுனியை அங்கே ராஜஸ்திரி என்ன செய்தால்? தொட்டாள். அல்லேலூயா. செங்கோலை நீட்டிருக்கிற அடையாளம் அவள் தப்புவிக்கப்பட்டாள், அவளுடைய உயிர் தப்பிக்கப்பட்டது, அவளுடைய ஜீவன் அங்கே காப்பாற்றப்பட்டது. ஆனால் செங்கோலின் நுனியை தொடுகிற பொழுது என்ன உண்டாகிறது சொல்லி பார்க்கிற பொழுது அங்கே செங்கோல் நுனியை தொட்டபடியினாலே ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. செங்கோல் நீட்டப்பட்டது, அவருடைய பிராணன் காக்கப்பட்டது. செங்கோலின் நுனியை தொட்டபடியினாலே ஆண்டவரத்தில் எதை கேட்டாலும், அப்படிதான் சொல்லுது யோவான் 14, என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் என்ன செய்வேன்? உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. என் நாமத்தில் எவைகளை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன். செங்கோலின் நுனியை தொட்ட ராஜஸ்திரி பார்த்து ராஜா சொல்கிறார், நீ எதை கேட்டாலும் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை நுனியை எப்படி தொடுவது? செங்கோலின் நுனியை எப்படி தொடுவது? எங்கோ நிப்பாட்டி வைத்திருக்கிற கடலின் சொரூபத்தை தொட்டு நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? செங்கோலின் நுனியை இது எதை குறிக்கிற சொல்லி பார்க்கிற பொழுது நாம் விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை நாம் என்ன செய்ய முடியும்? தொட முடியும். அல்லேலூயா. ஒரு முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்லுகிற பொழுது ஒரு 100 அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு வருகிறார் சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் வந்து அவனை என்ன செய்வேன்? சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். நான் வந்து அவனை சுகமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த 100 அதிபதி சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் என் வீட்டிலே வருவதற்கு நான் என்ன அல்ல, பாத்திரவான் அல்ல. ஒருவனை போ என்று சொன்னால் போகிறான், ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான், ஒருவனை இதை செய் என்றால் செய்கிறான். எல்லா வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 100 அதிபதி சொன்ன காரியம், ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சுகமாவான். அல்லேலூயா.
ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டான். அந்த வார்த்தை ஆண்டவருடைய உள்ளத்தை தொட்டது. வேதம் சொல்லுகிறது, அங்கே விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரை தொட்டபடியினாலே ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசம் என்ன செய்யவில்லை, காணவில்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சீசர்கள் சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை என்ன செய்ய வேண்டும், வர்த்திக்க பண்ண வேண்டும். அல்லேலூயா. என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். யூத அந்த எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், எஸ்தர் ராஜாத்தியுடைய செங்கோல் ஈட்டப்பட்டது. செங்கோலின் நுனியை தொட்டபடியினாலே அவள் எது கேட்டாலும் யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், யூத ஜனங்கள் அழிக்கப்பட போகிறார்கள், அதற்கான காரியம் செய்யப்பட்டு விட்டது, காப்பாற்ற வேண்டும் சொல்லி மன்றாடினபடியினாலே அந்த தீர்மானத்தை அங்கே மாற்றி அமைக்கிற சம்பவத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு முறை பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே கடந்து செல்கிற பொழுது ஒரு பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 12 ஆண்டுகளாக அவள் பெரும்பாடு உள்ள ஒரு வியாதியை கொண்டிருந்தபடினாலே அநேக வைத்தியத்திலே போய் பணத்தை செலவழித்தும் எந்த சுகமும் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயிலும் தொட்டு சுகமாவேன் என்று சொல்லி அவர் உள்ளத்திலே தீர்மானத்தபடியினால் அந்த கூட்டத்திற்குள்ளே போய் எல்லாருக்கும் மறைவாக வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். அந்நேரமே என்ன செய்தால், சுகமடைந்தாள். ஆனால் கூட்டத்திற்குள்ளே ஒருவேளை என்னை யாரும் பார்க்கவில்லைன்னு சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனால் இயேசு பார்வைக்கு மறைவாக இல்லை. அல்லேலூயா. இயேசு என்னை தொட்டது யார், என்னை தொட்டது யார் என்று சொல்லுகிறார். இயேசு அவளை அழைத்து அவளை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவருடைய நுனியை நாம் தொட்டு ஒருவேளை நாம் பிழைப்பதற்காக ஆண்டவர் இயேசு நமக்காக கொடுக்கப்பட்டார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் மன்னிக்கப்படுவதற்காக இயேசு இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டார். ஆனால் அற்புதங்களை பெறும்படியாக, நம்முடைய கிருபைகளை பெறும்படியாக, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறும்படியாக விசுவாசத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை தொடுகிற பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். அல்லேலூயா. நீ விசுவாசித்தபடியே உனக்காக கடவுது. அல்லேலூயா. இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே கடந்து வந்திருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அப்படியாக ஆண்டவரை பற்றிக் கொள்ளுகிற பொழுது, ஆண்டவர் அப்படியாக நான் நம்புகிற பொழுது 100க்கு 100 ஆண்டவர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படுத்துகிறதால். அல்லேலூயா. மனிதன் மனம் மாறலாம், ஆண்டவர் ஒருபோதும் மனம் மாறுகிற தேவன் அல்ல. அல்லேலூயா. ஆம், செங்கோல் நீட்டப்பட்டது. செங்கோலின் நுனி மன்றாட்டுக்கு எல்லாவற்றுக்கும் மனுஷது பதில் கிடைக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது பார்க்கிறோம் லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நான் பார்க்கிற பொழுது விரலின் நுனி என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா எழுதிய சுவிசேஷம். இங்கே ஒரு சம்பவத்தை நான் பார்க்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு இரத்தாம்பரம், ஒரு ஐஸ்வர்யமான ஒரு மனிதனை இங்கே ஆண்டவராக இயேசு ஒரு ஓமையாக சொல்கிறார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். இரத்தாம்பர உடுப்புடுந்து செல்வ செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய அருகாமையிலே ஒரு ஏழையான ஒரு லாசர் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாக என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஐஸ்வர்யோடைய வீட்டிலே காணப்படுகிற அந்த சிலவற்றை சிந்தின காரியத்தை அவன் சாப்பிட்டு அவன் பிழைப்பு நடத்தி கொண்டு இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அங்கே ஒரு நாள் ஐஸ்வர்யானும் மரிக்கிறான், லாசரும் மரிக்கிறான். அங்கே ஐஸ்வர்யவான் அங்கே நரகத்திலே தள்ளப்படுகிறான், பாதாளத்தில் தள்ளப்படுகிறான். அங்கே லாசருவோ ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறதை அங்கே பார்க்கிறான். வாசிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாம் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவை கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. விரலின் நுனி சொல்லுகிற செய்தி என்ன? ஒரு பெரிய தாகமுள்ள மனுஷனாக, ஒரு பெரிய தாகமுள்ள மனுஷனாக ஒரு பாதாளத்திலே இருந்து மனுஷன் கூப்பிடுகிறதை வேதத்திலே பார்க்கிறோம். அவனுக்கு அங்கே ஒரு தாகம், ஒரு சரீர பிரகாரமான தாகம் விடுகிறது, ஒரு ஆத்தும தாகம் அங்கே உண்டாகிறது. இந்த உலகத்தில் ஐஸ்வர்யமாய்
சம்பிரதமாய் உடுத்தி சாப்பிட்ட ஒரு மனிதன். ஆனால் பாதாளத்தில் என்ன செய்கிறான்? அங்கே காணப்படுகிறான். ஆனால் ஒரு ஏழை குடியானவன் அங்கே ஆபிரகாமுடைய மடியிலே அங்கே அற்புதமாய் இருக்கிறதை பார்த்து அவன் வேதனைப்படுகிறான். ஏற்கனவே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். சரீரம் அக்கினியால் வெந்து கொண்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், அங்கே ஆபிரகாமை பார்த்து அங்கே லாசருவை விரலில் ஒரு நுனியை தோய்த்து தண்ணீரில் நினைத்து என் நாவிலை விடும்படியாக வேண்டுகிறான். அல்லேலூயா. ஒரு விரலின் நுனியிலே எவ்வளவு தண்ணீர் பிடிக்கும்? ஒரு விரலின் நுனியம் தாகத்தை தீர்க்க முடியுமா? ஒரு விரலின் நுனியில் தண்ணீர் ஒரு மனிதன் தாகத்தை தீர்க்க முடியுமா? ஆனால் அதுவே அவனுக்கு போதுமானாக இருந்ததுன்னு சொல்லி வேதலை பார்க்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவராக வாழ்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து பானம் பெற்றுக்கொள்ளவன். அல்லேலூயா. தாகம் உள்ளவன் எவனோ அவன் என்னிடத்தில் வந்து ஜீவ தண்ணீரை இலவசமாக பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஐசுரனை பார்க்கிற பொழுது அவன் என்ன சொல்கிறான்? அவன் அக்கினினாலே வெந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வேதனை, ஒரு பெரிய கஷ்டம், ஒரு பெரிய பாடு, ஒரு கொஞ்சம் போல தண்ணீருக்காக, ஒரு விரலின் நுனி தண்ணீருக்காக அவன் ஏங்கி கொண்டிருக்கிறான். ஒரு விரலின் நுனிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு முழு சமுதாயமும் அப்படித்தான் ஏங்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு சமாதானத்திற்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு பெரிய வாழ்க்கைக்காக இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை கண்டடைந்தோர் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அது சொல்லுகிறான் 25ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, அதற்கு ஆபிரகாம், மகனே, பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான் என்று சொல்லுகிறார். அப்போ நன்மைகளை நாம் அனுபவிக்க கூடாதா? தேவனுடைய பிள்ளைகள் நன்மைகளை அனுபவிக்க கூடாதா? தீமைகளை தான் அனுபவிக்க வேண்டுமா? ஆண்டவர் எதை நன்மை எதை தீமை என்று சொல்லுகிறார். நன்மை என்று சொல்லுகிற பொழுது ஒரு செழிப்புள்ள ஒரு ஐஸ்வர்யமான வாழ்வு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேத வசனத்தின்படி நடக்கும்படியாக என்று சொல்கிறார். அல்லேலூயா. அங்கு சொல்லுகிறார், அங்கே அவன் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். மோசேயுடைய சொல்லி பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு ஒரு மனிதன் செவி கொடுத்து வாழ்ந்தான் என்று சொன்னால் அவன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து நடிக்கிறான் என்று சொன்னால் அவனே எல்லாவற்றுக்கும் மேலானவன். அல்லேலூயா. ஆனால் இந்த ஐஸ்வர்யனை குறித்து பார்க்கிற பொழுது ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு செல்வ செழிப்பான், ஆனால் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளை அறியாதிருந்தபடியினாலே அவன் உலக நன்மையை மாத்திரம் பெற்றானே ஒழிய தேவ நன்மையை பெறவில்லை. அல்லேலூயா. தேவ நன்மையை பெறவில்லை. அதனாலே ஒருவேளை இந்த உலகத்திலே ஐஸ்வர்யமாய் வாழ்ந்திருக்கலாம், பெரிய பெரிய உயர்தரமான வஸ்திரங்களை அனுபவித்திருக்கலாம், உயர்தர சாப்பாடுகளை சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அவனை படுகிற வேதனை, ஒரு விரலின் நுனி தண்ணீருக்காக அவன் உள்ளம் ஏங்குகிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வாழுகிற இந்த நாட்களிலும் கூட, நாம் வாழுகிற நாட்களிலும் கூட நமக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார், நமக்கு ஒரு ஓமையை கற்றுத்தருகிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும், இப்படிப்பட்ட ஒரு நிலைமை மனுக்குலத்திற்கு வரும். ஒரு விரலின் நுனி சொட்டு தண்ணீருக்காக இந்த மனுக்குலம் வேண்டிக் கொண்டிருக்கும், ஏங்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை வரும் என்று சொன்ன காரணத்தின்படினாலே இந்த வாழுகிற நாட்களிலே ஜீவ தண்ணீராகி இயேசு அளவில்லாமல் தருகிற ஜீவ தண்ணீர இயேசுவை ஒவ்வொரு நாளும் பருக நாம் ஆவலுள்ளவராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக இருக்கிற தீர்க்கதரிசன வார்த்தைகள், நமக்கு முன்பாக இருக்கிற ஜீவ தண்ணீருள்ள ஜீவ வசனங்களை ஒவ்வொரு நாளும் பருகுகிற பொழுது அந்த ஒரு சொட்டு தண்ணீருக்காக நாம் ஏங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை ஒரு எச்சரிப்பின் துணியாக கூட இருக்கலாம். அங்கே முசுக்கொட்டை சொடியிலே ஒரு ஜெயத்தொனி இருந்தது, ஒரு எக்காலத்தொனி இருந்தது, ஒரு வெற்றியின் தொனி இருந்தது. ஆனால் இந்த ஒரு சொட்டு, ஒரு விரலின் நுனியிலே உண்டாகிற தாகத்தை தீர்க்கும்படியாக ஏங்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு நமக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் நமக்கும் அப்படிப்பட்ட நிலைமை வரக்கூடாது என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. விரலின் நுனி சொல்லுகிற செய்தி என்ன? முழு மனுக்குலமும் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தள்ளப்படும் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஜீவ தண்ணீர். அங்கே சமாரிய ஸ்திரீத்தை கர்த்தர் சொன்ன ஆண்டவரை சொன்னது போல இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அல்லேலூயா. இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும்.
ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீருக்கு அது ஒருபோதும் தாகம் ஏற்படாது. அல்லேலூயா. அந்த ஜீவ தண்ணீராக இயேசு, அந்த ஜீவ தண்ணீராக இயேசு ஒருவேளை ஒரு விரலின் நுனியிலே தங்குகிற தண்ணீருக்காக நாம் ஏங்கி தவிக்காதபடிக்கு வாழுகிற கர்த்தர் கொடுத்த ஜீவ காலத்திலே அந்த ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை அனுதினம் பருகிற பொழுது அவனுடைய மென்மையான ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், முசுக்கட்டை செடியிலே உண்டாகிற இரைச்சலை நீ கேட்கிற பொழுது நீ சீக்கிரமாய் புறப்பட்டு போ, உனக்கும் பாரு வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. இரண்டாவதாய் பார்க்கிற பொழுது ஒரு ஏணியின் நுனி அங்கே வானத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, மாறாக நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திற்கு தேவனுக்கு பிரியமானவர், ஆண்டவருக்கு சொந்தமானவர் என்று சொன்னதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் ஆண்டவர் எவ்வளவு ஐஸ்வர்யங்களை தந்தார். இந்த முழு உலகத்தை தந்திருந்தாலும் நாம் அவருக்கு மாத்திரம் சொந்தம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை நினைவுபடுத்துகிறார். மூன்றாவதாக செங்கோல், செங்கோலின் நுனி. நாம் எப்படிப்பட்ட சூழல் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நமக்காக ஆண்டவரை இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படியாய் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அக்கிரமம் செய்தாலும் சரி, அங்கே செங்கோல் ஈட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிராணன் காப்பாற்றப்படுகிறது. செங்கோலின் நுனியை நாம் தொடுகிற பொழுது நாம் எவையெல்லாம் கேட்கொள்கிறோமோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒரு விரலின் நுனியின் மூலமாக நம்முடைய தாகத்தை தீர்த்து கொள்வதற்கு நாம் அங்கலாய்க்காதபடிக்கு வாழுகிற இந்த நாட்களிலே ஜீவ தண்ணீராக இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் பருகிக் கொள்ளுவோம், பெற்றுக்கொள்ளுவோம், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் வேத வசனங்களின் மூலமாக, இந்த வாக்குத்தத்தின் மூலமாக நம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தர் இந்த வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆழமான ஒரு செய்தி, சிலருக்கு புரிஞ்சிருக்கும், சிலருக்கு புரிஞ்சிருக்காது. ஹல்லேலூயா. ஆமாம், அதாவது என்ன விஷயத்தை அவர் சொல்கிறாருன்னா, சீக்கிரமாக செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சீக்கிரமாக என்ன செய்யணும். அப்படி சீக்கிரமாக செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம சீக்கிரமாக செய்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்கிற ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு 4 விதமான நுனி. என்ன நுனி? 4 விதமான நுனி. நமக்கெல்லாம் நுனி நாக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் முசுக்கட்டை செடியில் இருந்து வரக்கூடிய அந்த சத்தம், அந்த நுனியிலிருந்து வரக்கூடிய சத்தம். அடுத்தால என்ன சத்தம் எங்கேருந்து வந்துச்சு? ஏனியினுடைய நுனி அப்படின்னு பார்த்தோம். அடுத்தால என்னது? செங்கோல் நுனி. அடுத்தால விரலின் நுனி. அல்லேலூயா. இந்த 4 விதமான நுனிகளை வைத்து சம்பந்தப்படுத்தி பேசினார். முதல்ல அவர் பேசின இந்த வசனத்தினுடைய காரியத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பி போ, அப்பொழுது பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டு இருப்பார் என்றார். இந்த வசனத்தில் எந்த கருத்தை அதிகமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவன் முசுக்கட்டை செடியின் நுனிகள் மூலமாக ஒரு சத்தத்தை உண்டாக பண்ணி அந்த சத்தத்தை தாவீது கேட்டு என்ன செய்யணும்? யுத்தத்திற்கு சீக்கிரமாக புறப்படணும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி புறப்படும் பொழுது வேதம் சொல்கிறது, அங்கே தேவன் அவனுக்கு முன்பதாக என்ன செஞ்சிருப்பாரு? புறப்பட்டு போயிருப்பார். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு புறப்படக்கூடிய தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? அமைக்கப்பட வேண்டும். மனிதனுடைய சத்தத்தையே கேட்டு நினைச்சக்கூடாது, புறப்பட்டு போகக்கூடாது. அப்படி மனிதனுடைய சத்தத்தையே கேட்டு கேட்டு புறப்பட்டு போனால் வெற்றிக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? தோல்வி தான் கிடைக்கும். அப்போ வேதம் சொல்லுது, முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலின் சத்தம். அந்த பூச்சி ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே போகும். அந்த சத்தம் உன் காதில் கேட்கும்போது புறப்பட்டு போ, சீக்கிரமாக புறப்பட்டு போ, உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று அங்கே தேவன் உணர்த்துவதாக இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்டு சீக்கிரமாக புறப்படணும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய சத்தத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, கேட்டுட்டு
சீக்கிரமாக புறப்பட்டுறக்கூடாது. ஒரு கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், அது ஆவிக்குரியவர்கள் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்டு தான் எல்லா காரியங்களையும் செய்யணும். அது வரைக்கும் பொறுமையோடு இருக்கணும். அல்லேலூயா. அவசரப்பட்டு நினைச்சக்கூடாது, செய்யக்கூடாது. ரெண்டாவதாக வாஸ்தவம், அங்கே அவனோட சொப்பனம் கண்டான். ஒரு ஏணி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது. அந்த நுனி வானத்தை எட்டி இருந்தது, தொட்டிருந்தது. அல்லேலூயா. வானத்தை தொட்டு கொண்டிருந்த ஒரு ஏணி. அந்த ஏணியில் ஏறி போனால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்திற்கு போக முடியும். ஒரு அலையில் வச்சுருங்க பார்க்கலாம். ஏணி எதுக்குங்க? ஏறி போகிறதுக்கு தானே. இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், ஏறி போயிட்டு மேலே போனோன்னு ஏணி நெஞ்சிருவாங்க, கீழே தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க. சும்மா அதை ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துவாங்க. மனிதனுடைய இயல்பு அதானங்க. ஒரு ஆளை பிடிச்சி ஏறி போகணும், கதை முடிஞ்ச உடனே அந்த ஆளை கீழே தள்ளி விட்டுறணும். அது ஆவிக்குரிய ஜீவமாக இருந்தாலும் சரி தான், குடும்ப ஜீவமாக இருந்தாலும் சரி தான், உலக ரீதியான எதுவாக இருந்தாலும் சரி தான். நம்ம யாரி போகிறதுக்கு ஒரு யானி வேணும், ஒரு ஆள் வேணும். மேலே ஏறின உடனே யானியை தள்ளி விட்டாச்சுன்னா சரி நம்ம அப்படியே பறந்துடலாம்னு நினைப்பாங்க. அல்லேலூயா. சில சமயத்தில் அதுக்கு மேலே போகிறதுக்கு கூட வழி கிடைக்காம போயிடும். யானியை உடனே என்ன செய்யக்கூடாது? தள்ளி விட்டுறக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. அப்போ இந்த யானியில் அந்த நுனி வர போகணும். நுனி வர போனால் தான் அங்கே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சொல்லி அவன் அந்த சொப்பனத்தில் பார்க்குறான். தேவன் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? யாக்கோபிட்ட சொப்பனத்தில் ஆண்டவர் அவனுக்கு அதற்கு மேலாக யானிக்கு மேலே அந்த பரலோகத்தில் ஆண்டவர் என்ன பேசுகிறாராம், நான் நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தால சொல்றாரு, உன் சந்ததி இந்த பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அடுத்தால என்ன சொல்றாருன்னா, நான் உன் கூட இருந்து நீ போகிற இடமெல்லாம் நான் வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் என்ன செய்யறதில்ல, கைவிடுறதே இல்லைங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல வெற்றி வேணும்னா தேவனுடைய சத்தத்தை கவனமாக என்ன செய்யணும்? கேட்டு தான் புறப்படணும். கேட்காம காலத்துக்கு வச்சிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த ஏணியினுடைய நுனிக்கு மேலே ஆண்டவர் பேசுகிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னதை உனக்கு நிறைவேற்றுவ, உன் கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன், நீ பரம்புவாய், பெருகுவாய், உன் சந்ததி பெருகும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லாமல் இருக்கும்போது தான் இந்த பூமியை போல, இந்த பூமியினுடைய மணலை போல, நட்சத்திரங்களை போல உனக்கு சந்ததி உண்டாயிருக்குன்னு சொன்னார். அல்லேலூயா. அது கிடைச்சதா கிடைக்கலையாங்க? கிடைச்சது. சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யாக்கோபுக்கு பேசுறாரு. இந்த ஆசீர்வாதங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பேசுறாரு. வாக்குத்தத்தங்களை தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்குமே, ஆனால் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்க, கிடைக்க மாட்டேங்க. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஏன் கிடைச்சி தெரியுமா? யாக்கோபுக்கு இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் பரலோகத்திலிருந்து அவர் பேசுகிறாரு, அது உனக்கு அப்படியே கிடைச்சது. ஏன் கிடைச்சது தெரியுமா? நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்கள் நினைவுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க அந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 28:7 வாசிங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அல்லேலூயா. முதல்ல தேவனுடைய சத்தத்தை கேட்டு புறப்பட்டு போனான் தாவீது. யாக்கோபு தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து என்ன செஞ்சான்? சத்தம் சொல்லுங்க. புறப்பட்டு போனான். நம்ம தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன செய்ய மாட்டோம்? கீழ்ப்படியவே மாட்டோம். சில பிள்ளைகளை பார்த்துருக்க தாய்க்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். சில பிள்ளைகளை பார்த்துருக்க தகப்பனுக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும். சில பிள்ளைகளை பார்த்துருக்க ரெண்டு பேருக்குமே கீழ்ப்படியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் சத்தமாக அல்லேலூயா வர மாட்டேங்க? ஆனால் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிற பிள்ளைகள் தேவனுடைய வாக்கு தத்தங்களினால் என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ ரெண்டாவதாக நமக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களின் ஆசீர்வாதம் நமக்கு வரணுமானா, ஏனினோட நுனிக்கு போகணுமானா, தகப்பனுடைய சொல்லுக்கும் தாயுடைய சொல்லிக்கும் என்ன செய்யணுமா? கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, அடுத்தால என்ன நுனியை பார்த்தோம்? செங்கோல் நுனி. செங்கோலுடைய நுனி. எஸ்தர் செங்கோலுடைய நுனியை தொட்டாள். சாக போகிற ஒரு ஆபத்திலிருந்து அவள் தப்புனாள். அல்லேலூயா. ராஜா செங்கோல் நீட்டினால தப்பிக்கிட்டான். எஸ்தர் தப்பிக்கிட்டா. நீட்டலன்னு வச்சுக்கிடுங்க, எஸ்தர் என்ன செஞ்சிருப்பா? சொல்லுங்க. தலை பேருக்கும் கொன்னு இருப்பான். அல்லேலூயா.
நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அவர் நீட்டுவானோ நீட்ட மாட்டானோ படுவாய் மனுஷன், நம்ம ஏன் அங்கே போகணும், பேசாமல் இருக்கிற வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டோன்னு பேசாமல் இருப்போம். நமக்கு எப்படியோ அரண்மனை வாழ்க்கை கிடச்சிட்டு, நமக்கு எப்படியோ பங்களா வாழ்க்கை கிடச்சிட்டு, நமக்கு பணக்கார வாழ்க்கை வசதியான வாழ்க்கை கிடச்சிட்டு, பேசாமல் கண்ணை பொத்திக்கிட்டு வாயை மூடிட்டு பேசாமல் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு போய்கிட்டே இருப்போம். எஸ்தர் அப்படி தான் முதல்ல இருந்தா. நான் போக முடியாது, நான் போனால் அங்கே செங்கோலை நீட்டிடுவார், செத்து போவேன், போக முடியாதுன்னு சொன்னான். அப்போ இங்கேருந்து சொல்லி விடுதாரு முருதகாய், நீ அங்கே போனால் மட்டும் சாவதில்லை, நீ போகலைன்னா நீயும் உன் குடும்பமும் சேர்ந்து செத்து போனார். அல்லேலூயா. அங்கே போனால் நீ மட்டும்தான் சாவ, நீ நான் சொல்கிற மாதிரி போகலைன்னா உன் குடும்பம் நீ சேர்ந்து செத்து போவ அப்படின்னு சொன்னோன்னே பயம் வந்துட்டு. இங்கே என்ன நடந்தது? தன்னுடைய ஜனத்திற்காக உள்ள ஒரு பாரம். அல்லேலூயா. தேவ ஜனம், தன்னுடைய ஜனம் அழிந்து போகிறது. பெரிய விவரமான செய்தி சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். என் ஜனத்துக்கு விரோதமாக பாருங்க ஒரு துரோகி பெரிய திட்டத்தை தீட்டி வச்சிருக்கிறான். சாத்தான் தீட்டி வச்சிருக்கான், சத்ரு தீட்டி வச்சிருக்கான். என் குடும்பத்தை அழிக்கணும், என் பிள்ளைகளை அழிக்கணும், என் சந்ததி அழிக்கணும் அப்படின்னு பல திட்டங்களை சாத்தான் வச்சிருக்கான். அல்லேலூயா. அப்போ அதுக்கு யார் தான் போகணும்? ரட்சிக்கப்பட்ட நாம தான் செய்யணுங்க, போகணும். நம்ம குடும்பத்தில் சிலரை ரட்சித்து பலரை ரட்சிக்காம தேவன் வச்சிருக்காரு. ஏன் தெரியுமா? நீ தான் போய் ரட்சிப்ப சொல்லணும். அல்லேலூயா. நீ தான் போய் இந்த ஆத்துமா பாரத்தோட அவங்களை ரட்சிப்புகளை வழி நடத்தணும். சில சமயத்தில் நம்ம சொல்கிறோம், அன்னைக்கு கூட யாரோ ஒரு சகோதரன் சொன்னார், ரட்சிப்பு கர்த்தருடைய பிரதர் அப்படின்னார். எங்கேயோ ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னார். அப்போ நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஆனால் இந்த சகோதரன் சொல்லும் பொழுது என் இருதயத்தில் டக்குன்னு ஒரு சத்தம் ஓடி வந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையது. என் குடும்பத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் குடும்பத்தில் உள்ளவங்க ரட்சிக்கப்படலை, நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னா, இல்லை ரட்சிப்பு கர்த்தருடையது, நான் மௌனமாக தான் இருப்பேன் அப்படின்னு எஸ்தரை போல அவங்க மௌனமாக இருக்கிறதுக்காக அந்த வசனத்தை பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்கிறாரு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கை என்ன செய்யலை, குறுகி போகலை. ரட்சிப்பு என்னுடையது தான், நான் தான் ரட்சிக்க முடியும். ஆனால் அவர்களை ரட்சிக்க கூடாதபடி, கணவனை மனைவியை பிள்ளைகளை ரட்சிக்க கூடாதபடி என் கை ஒன்றும் குறுகி போகலை. உன் ஜெபத்தை கேட்காதபடி என் செவி மந்தமாகலை, செவிடா போகலை. ஏன் நான் பொறுமையாக இருக்குன்னு தெரியுமா? உன் அக்கிரமும் உன் பாவம்தான் உன் குடும்பத்தில் உள்ள ஆட்களை நான் ரட்சிக்க கூடாதபடி எப்படி இருக்கு, தடையா இருக்கு. தேவன் என்கிட்ட பேசினாரு, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடைய சொல்லி நம்ம ஏமாற்றி கொள்ளக்கூடாது. நாம தான் அதுக்கு தடையா இருக்கிறோம். எஸ்தர் அப்படி தான் தப்பிக்கலான்னு பார்த்தா, போடல மனம் திரும்பி தன்னுடைய ஆத்துமா பாரத்தோடு செத்தாலும் பரவாயில்ல, என்னை அடித்து கொன்னுட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற முடிவில் போனான். அந்த ஜனம் ரட்சிக்கப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தல பார்க்குறோம், யாருடைய நுனி? விரலின் நுனி. எந்த விரலின் நுனி? லாசருடைய விரலின் நுனி. அல்லேலூயா. அந்த நுனியிலேருந்து தொட்டு ஒரு சொட்டு தண்ணியை தாருன்னு கேட்குறான். யாரு? ஐஸ்வர்யவான், பெரிய ஐஸ்வர்யவான். இந்த இடத்துல நிறைய தப்பாக நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம். நிறைய சபைகளில் நிறைய காரியங்களில் தப்பாக தான் போதிக்கப்பட்டிருக்கோம். ஏன் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான்? நல்லா சாப்பிட்டான், நல்ல ட்ரெஸ் போட்டான், உல்லாசமாக வாழ்ந்தான், சமுதாயமாக வாழ்ந்தான், ஃப்ரீயாக வாழ்ந்தான், அதனால பாதாளத்துக்கு போயிட்டான். லாசரை கவனிக்கல, பாதாளத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாப்பிட மாட்டோமா? நீங்கள்லாம் சாப்பிடுவீங்களா, சாப்பிட மாட்டீங்களாங்க? ஆமாம். ஒரு துண்டு மீனுக்கு 4 துண்டு மீன் வச்சு திங்கும். ஒரு கோழிக்காலுக்கு 3 கோழிக்காலை திங்கும். ஒரு முட்டைக்கு 3 முட்டையை போட்டு ஆம்லெட் சாப்பிடுதான். வஸ்திரங்களை உடுத்துறதுனால அவன் நான் பாதாளத்துக்கு போயிட்டான். உங்களை போல் வஸ்திரம் உடுத்த முடியுமா? உங்களை போல் நகைப்பட முடியுமா? உங்கள் பீரோவில் திறந்து பார்த்தா தெரியும் எத்தனை லட்சத்துக்கு பட்டு, எத்தனை லட்சத்துக்கு நகை இருக்குன்னு. அப்போ நீங்கள் நரகத்துக்கு தானே போகணும். அது இல்லை காரணம். வஸ்திரம் உடுத்துவதும் உணவு உண்பதும் மாத்திரமில்லை. அடுத்தால ஒரு விஷயம், அவன் லாசருவை கவனிக்கலை, கண்ணு மூடிக்கிட்டான் அப்படி சொல்கிறோம். நல்லா யோசித்து பாருங்க. லாசரு இந்த ஐஸ்வர்யவான் வீட்டு வாசப்படியில் தான் கிடந்தான்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. உங்கள் வீட்டு வாசப்படியில் ஒரு பிச்சைக்காரனை, ஒரு தர்மம் எடுக்கிறவனை ஒரு நாள் படுக்க வச்சுருப்பீங்களா நீங்கள்?
புண்ணோட புழுத்து புண்ணெல்லாம் நாற்றம் எடுத்து நாய்கள் நக்கக்கூடிய ஒரு மனிதனை உங்கள் வீட்டு வாசற்படியில் தங்குவதற்கு நீங்கள் இதுவரை அனுமதிச்சிருக்கிறீங்களா? போப்பா போப்பா, சாப்பாடு இல்லை, போப்பா போப்பா, சாப்பாடு தான் தந்தாத்த, நீ போப்பா போப்பா, அடுத்த வீட்டை பார்த்து போப்பா. ஏங்க பெற்றோர்களை, தகப்பன் தாய்மார்களை கூட வீட்டில் வச்சு பார்க்க முடியாமல் முதியோர்களுக்கு அனுப்பக்கூடிய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த ஐஸ்வர்யவான் லாசரை தன் வீட்டு வாசற்படியில் உட்கார வச்சிருந்தான். அது மாத்திரமா, என் வீட்டில் சாப்பாடு லாசருக்கு போச்சுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இவன் சாப்பாடு அவனுக்கு போகுது, மீதியா இருக்க சாப்பாடு போகுது. நாம வீட்டில் மீதியே வைக்க மாட்டோம். நான் எவிட மோசமாக தடவி கொண்டு போயிடுவோம் சாப்பாடெல்லாம். அல்லேலூயா. ஏன் சத்தம் மாட்டேங்கு? கொஞ்சம் வீட்டில எல்லாம் கஞ்சி எல்லாம் போட்டு வைங்க. அல்லேலூயா. அவசரத்துக்கு உங்களுக்கும் ஆகும், அடுத்த ஆளுக்கும் ஆகும். மீதி இல்லாதது பெரிய தர்த்தனையும் பெரிய சாபம். ஆண்டவர் மீதியை வையின்னு சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் இவனுடைய மீதி சாப்பாடு, ஐஸ்வர்ய சாப்பாடு 7 லாசருக்கு போகுதுங்க. சிந்திச்சு பாருங்க, எவ்வளோ நல்லவன். இந்த வீட்டு வாசலில் இடம் கொடுத்துருக்குறான். அது பெரிய சரித்திரம். அதை தியானம் பண்ணி சொன்னால் இப்போ 2 மணி நேரம் ஆயிரம் பிரசவம் பண்ணுவதற்கு. நாம் இடம் கொடுப்போமா? நம்ம கொடுக்க மாட்டோம். இவன் பாருங்க, மரித்து எங்கே போயிட்டான்? பாதாளத்துக்கு போயிட்டான். பாதாளத்துக்கு போயிட்டு யாரை பார்க்குறான்? ஆபிரகாமை பார்க்குறான். தகப்பனே அப்படிங்கிறான். ஆபிரகாம் எதுக்கு தகப்பன்? விசுவாசத்திற்கு தகப்பன். அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனாய் ஆபிரகாமை பார்த்து தகப்பனேங்கிறான். ஆபிரகாம், சி துறப்போ, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன பார்த்து அப்பான்னு கூப்பிடுத அப்படின்னா சொன்னார். என்ன சொன்னார்? மகனே அப்படின்னாரு. வாஸ்து பாருங்க, மகனேன்னு கூப்பிடுதாரு ஐஸ்வர்யவான. நாம அவன் துஷ்டன் துர்மார்க்கன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். மகனே, அப்பா, அந்த உறவு பாருங்க. அந்த விசுவாசத்தில் கூட அவன் கொஞ்சம் படிப்பிக்கப்பட்டவனா இருந்திருக்கிறான். அவன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைன்னா ஆபிரகாமை பார்த்து அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டான். ஆபிரகாம் அவனை பார்த்து அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டான். விசுவாசத்தில் கொஞ்சம் படிப்பிக்கப்பட்டவன், அறகுறையானவன். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, நான் நரகத்தில் இவ்வளோ வேதனைப்படுகிறேன். என் வீட்டில் ஒரு 5 பேர் 4 பேர் இருக்கான், அண்ணன் தம்பிமார். ஒரு பையன் செஞ்சிடக்கூடாது, பரலோகத்துக்கு போயிடக்கூடாது, அவ்வளோ பேரும் என் கூட வரணும். இப்போ தான் உங்களுக்கு புரியும். என் அண்ணன் தம்பி பூரா நரகத்துக்கு வரணும் அப்படின்னா சொன்னா ஒருத்தன் கூட இங்கே வந்துடக்கூடாது. நாம் படுற வேதனை அவன் பற்றக்கூடாது. அவனுக்கு போய் சுவிசேஷம் சொல்லணும். லாசரை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறான். ஒரு மிஷினரி பாரம். மிஷினரின்னு சொல்லிட்டு ஊரையும் உலகத்தையும் நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம் நிறைய சபைகள். அல்லேலூயா. மிஷினரி பாரம். நம்ம ஊரில் நம்ம தெருவுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. எத்தனை பேர் மனைவி, கணவன், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்க. என்னங்க பாரம் இருக்கு இன்னைக்கு? ஆத்மா பாரம் இருக்கா? இவனுக்கு இருந்தது, ஐஸ்வர்யவானுக்கு இருந்தது. உங்களுக்கு இருக்கா? ஒரு ஏழைக்கு வீட்டு முன்னாடி இடம் கொடுக்க முடியுமா? பல மாதங்கள், பல வருடங்கள் கொடுத்துருக்கலாம். உங்கள் சாப்பாட்டை தினந்தோறும் உனக்கு கொடுக்க முடியுமா? உங்கள் குடும்பத்தாரை குறித்து பாரம் உங்களுக்கு இருக்குதா? ரட்சிக்கப்படாதவங்களுக்கு குறித்து பாரம் இருக்குதா? அதுக்கு நான் தான் இடறல்ங்கிற ஒரு நியாயத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள முடியுமா? அவர் சொல்கிறாரு, உன் மேலே தான் தவறு இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் பெரிய இடறல். உன் குடும்பத்திற்கு, தெருவுக்கு இடறல், சமுதாயத்துக்கு இடறல், சபைக்கு இடறல், திருச்சபைக்கு இடறல், உன் குடும்பத்துக்கு நீ இடறல் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் வேதத்தில். அது என்கிட்ட தான் தப்பு நீ ஒத்துக்கிட்டேன்னா உன்னை நான் வெறுக்க மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அவன் ஏழை லாசருவே, அவன் ரொம்ப மோசமாலாம் நடத்தலை. எவ்வளோ நல்ல மனுஷன் பாருங்க. வீட்டு முன்னால் இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, அவனை விரட்டாமல் எப்படி வச்சுருக்கான். சகோதரர்கள் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு சகோதர பாசம் உள்ளவன். நரகத்துக்கு போயிடக்கூடாது, ஏன்னா நரகத்தை பார்த்துட்டான். எங்க அடுத்தால பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி தாங்க அப்படின்னு யார்கிட்ட கேட்கான்? ஆபிரகாம்கிட்ட சொல்லி இந்த லாசர்கிட்ட தாங்கங்கிறான். உண்மையிலே லாசரை அவன் கவனிக்காமல் இருந்தா லாசர் என்ன சொல்லியிருக்கணும்? உனக்கா தண்ணி தரணும்? நீ எனக்கு சாப்பாடு தந்தியா?
உன் வீட்டு முன்னாலேருந்து என்ன விரட்டுன, தூரப்போன்னு, உனக்காக தண்ணி கிடைக்காம சாவு, ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு கிடைக்காம சாவு, நான் 2 சாவு. அப்படியா சொன்ன லாசரு? லாசரு கொடுக்கணும்னு சொன்னால் ஆபிரகாம் கொடுத்துறாத, இவன் கல்லப்ப கொடுத்துறாத, மோசமான ஐஸ்வர்யம் அப்படி ஆபிரகாம்னு சொன்னாரா? இல்லை. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனது இருக்கிறது. அல்லேலூயா. எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற மனது இருக்கிறது. நான் கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய பிளவு நடுவில் இருக்குன்னு சொன்னான். அல்லேலூயா. அவர்கள் அந்த ஐஸ்வர்யவானுக்கு கொடுக்க விரும்ப மாட்டாங்க, ஆனால் கொடுக்க முடியல. உங்களுக்கு விருப்பமா இருக்கா? கொடுக்கக்கூடிய விருப்பம் இருக்குதா? கொடுக்கக்கூடிய விருப்பம் இருந்தால் மட்டும் போதாது, அதை எடுத்து நிறைவேற்றக்கூடிய அந்த மனநிலை இருக்குதா? அதை செய்வேன், இதை செய்வேன், அதை தருவேன், இதை தருவேன் சொல்லிக்கொண்டு வாயில பேசிக்கிட்டு அதை எடுத்து நிறைவேற்றக்கூடிய மனம் இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட நல்லவன் ஐஸ்வர்யவானுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் துன்மார்க்கனோ துஷ்டனோ கிடையாது. அவனே பாதாளத்துக்கு போயிட்டான்னா நல்ல கிரிகளை வச்சு பார்த்தா நாமெல்லாம் கட்டாயம் பாதாளத்துக்கு தான் போவோம். இவ்வளோ நல்ல கிரியை உள்ள ஒருத்தன் ஏன் பாதாளத்துக்கு போனான்? ஏன் விரல் நுனியில் தண்ணியை தொட்டு தொடுங்க எனக்கு தாங்கன்னு சொன்னான்? ஒரே ஒரு விஷயந்தாங்க, தேவன் அனுப்பின தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசப்பட்ட தேவ வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்காமல் இருந்ததுனால தான் அவன் நரகத்துக்கு போனான்னு வேதம் சொல்லுது. யோசிக்கணும். உயிரோடு லாசரை எழும்பி போனா என் குடும்பம் ரட்சிக்கும் அப்படின்னு ரட்சிக்கப்பட்டுரும் சொன்னான். ஒரு காலம் ரட்சிக்கப்படாது. அற்புதங்களை கொண்டு மாத்திரம் எந்த குடும்பமும் எந்த மனிதனும் பூரணமான ரட்சிப்பை பெற முடியாது. அது ஒரு ஆரம்ப அனுபவம் தான். ஆண்டவரே சொல்றாரு, உயிரோடு ஒருத்தன் எழும்பி போறத கண்டு ஒருவன் ரட்சிப்பு கூட வர முடியாதுன்னு ஆண்டவரே சொல்றாரு. அப்படி பார்த்தா ஆண்டவர் எத்தனை பேர் உயிரோடு எழுப்பினாரு? யார் ரட்சிப்புக்குள்ள எத்தனை பேர் வந்தாங்க? செத்து போய் உயிரோடு எழும்பணும் தான் வந்தான். அதை பார்த்தவன் நிறைய பேர் வரல. அல்லேலூயா. அற்புதம் மாத்திரமல்ல வாழ்க்கையினுடைய ரட்சிப்புக்கு முதல் அடையாளம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதுதான் அவர் சொன்ன அந்த நுனிகளின் பாடம். அல்லேலூயா. தேவ சத்தத்தை கேட்டு நீ புறப்படு, உனக்கு வெற்றி வரும். வேத வசனத்தின் அடிப்படையில் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சு நட, வாக்குத்தத்தம் உனக்கு கிடைக்கும், அது உனக்கு நிறைவேறும். ஆத்தும பாரம் உள்ளவளா உன் குடும்பத்திற்காக பிரயாசப்படு. நீ செத்தாலும் பரவாயில்ல, வாழணும்னு உன் குடும்பத்தை சாகடிச்சிடாத, நீ செத்து போயிடாத. வேதம் சொல்லுது, என் நிமித்த ஒருவன் ஜீவனை இழந்தால் பெற்றுக்கொள்வான், தன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தந்திரமாய் நடந்தால் இழந்து போவான் என்று வேதம் சொல்லுது. யோசிக்கணும். எவ்வளவு நற்கிரியைகள் செய்தாலும் சரிதான். பிச்சைக்காரன் கொடுத்தேன், ஏழைக்கு கொடுத்தேன், கல்யாணத்தை முடிச்சு வைத்தேன், லட்சத்தை கொடுத்தேன், கோடியை கொடுத்தேன், நகை கொடுத்தேன், சேலை கொடுத்தேன், சாப்பாடு கொடுத்தேன், இட்லி கொடுத்ததெல்லாம் அடுத்தால நீ தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியணும். அதான் முக்கியம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதே சமயம் விசுவாசம் இல்லாத கிரியைகளும் செத்தது. நீங்க புரிஞ்சு கொள்ளணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, விசுவாசம் இல்லாத கிரியைகளும் செத்தது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நான் எவ்வளவு நற்கிரியைகளை செய்தாலும் தேவன் பேரில் எனக்கு விசுவாசம் இல்லாமல் நான் ஏனோ தானோ என்று வாழ்வேன் என்றால் அந்த கிரியைகள் எனக்கு பலம் தராது. அதுக்கு பெரிய ஒரு உதாரணம் தான் அந்த ஐஸ்வர்யவான். ஏழைக்கு உதவினவன், இடம் கொடுத்தவன், உணவு கொடுத்தவன், விசுவாசம் உள்ளவன், அறகுற விசுவாசம் உள்ளவன், வசனங்களுக்கு கீழ்ப்படியாதவன். சிலரை நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வேன், இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் அந்த பைபிளை நான் நம்ப மாட்டேன்பாங்க. அல்லேலூயா. இயேசுவை எனக்கு பிடிக்கும், இயேசு சொன்ன வார்த்தை எனக்கு பிடிக்காதும்பாங்க, அது எனக்கு முக்கியம் இல்லைம்பாங்க. அதுதான் பெரிய ஏமாந்து போகிற காரணம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல உங்கள் வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக்கிடுங்க. வேதம் சொல்லுது, தேவனுடைய சத்தத்தை கேட்டு நீ புறப்படு. தகப்பன் தாய்க்கு தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் கீழ்ப்படி. ஆத்ம பாரம் உள்ளவனாக தேசத்தை குறித்து, சபை குறித்து மாத்திரமல்ல, முதல்ல உன் குடும்பத்தை குறித்து நீ செயல்படு. வெறும் நற்கிரிகளில் மாத்திரம் நீ ஏமாந்து போகாத. தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மனிதர்கள் உனக்கு போதிக்கிற சத்தியத்தை கேட்டு அப்படியே கீழ்ப்படி. அப்படி கீழ்ப்படியாத நீ
எத்தனை பேர் உயிரோடு எழுப்பி வந்தாலும் உன்னால் நம்ப முடியாது. எத்தனை அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடந்தால் நீ நம்ப மாட்டாய். ஆண்டவரே சொல்கிறார். யோசித்து பாருங்க. வெற்றி வேணுமா? வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமா? எஸ்தருக்கு மரணத்திலிருந்து விடுதலை கிடைத்தது போல, சாவிலிருந்து அவள் தப்பினது போல, அவள் குடும்பம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட போல உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? பாதாளத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணுமா? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஆண்டவரே, 4 விதமான நுனிகளை குறித்து நாங்கள் வேதத்திலிருந்து கேட்டோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். உமது பாரம் எங்கள் பாரமாக மாறணும் ஆண்டவரே. தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படுகிற அந்த நல்ல மனநிலை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அற்புதங்களை நம்பி அல்ல, நற்கிரியைகளை நம்பி அல்ல, ஆமென். உம்மை நம்பி நாம வாழணும். ஆமென். அல்லேலூயா. இப்படி வசனத்திற்கு கீழ்ப்படியணும். ஆமென். இயேசுவை பிடிக்கும், இயேசு சொன்ன வார்த்தை பிடிக்காதுன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய வஞ்சகம் என்பதை நாங்கள் உணரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உணரணும். ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆனால் ஏன் இன்னும் ரட்சிப்பு வரல? உன் அக்கிரமமும் உன் பாவமுமே அந்த ரட்சிப்புக்கு தடையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனால முடியாத காரியம் இல்லை. மனம் திரும்பு. ஆமென். ரட்சிப்புக்கு இடரலா இருக்க அக்கிரமத்தையும் பாவத்தையும் உன்னை விட்டு எடுத்து போடு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எடுத்து போடு. ஆமென். அப்படி ஒப்பு கொடு. அப்படி ஒப்பு கொடு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒப்பு கொடுப்போம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளா வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லுங்க. நீ என்ன செய்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படியே செய்ய உங்களை ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க. ஆமென். ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே ஸ்தோத்திரம் ஜெபிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு ஜீவனை தந்த தேவன் அவர். நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி சுத்திகரித்தவர். ஆமென். நம்மை பரிசுத்தமாக்கினவர். ஆமென். நம்மை ரட்சித்தவர். ஆமென். கோத்திரத்திற்கு ஒருவனை அல்லேலூயா. தேவன் தெரிந்து கொண்டதற்கு காரணம் உன் மூலமாகத்தான் ரட்சிப்பு உன் குடும்பத்துக்குள்ள வரணும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீ ரட்சிக்கப்பட்டிருப்பது உண்மையானால் உன் மூலமாக உன் குடும்பம் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டார் அனைவரும் உன் வீட்டிற்குள் இருக்கிற அத்தனை பேரும் ரட்சிக்கப்படுவார்கள். இதான் தேவனுடைய வாக்குத்தத்தம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஒப்புக்கொடு. ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. அவருக்காக வாழ ஒப்புக்கொடு. அவருக்காக வாழ ஒப்புக்கொடு. ஸ்தோத்திரம். என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தான். சத்தமாய் என் துதியும் நீர்தானே. எத்தனை பேர் உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும்? நுனி நாக்கில் சொல்வதல்லங்க, ஸ்தோத்திரம். உதட்டா நுனியிலிருந்து சொல்றதில்ல, வேறு வார்த்தைகளில் சொல்வதல்ல, இருதயத்திலிருந்து சொல்லணும். என் ஜீவன் நீர் ஆண்டவரே, நான் செத்தாலும் சாகிறேன், என் ஜனம் ரட்சிக்கப்படணும். என் ஜனம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. நான் செத்தாலும் பரவாயில்லை ஆண்டவரே, சொல்லுகிறபடி நான் சீக்கிரமாக புறப்படுவேன். இப்படி சத்தத்தின்படியே கீழ்ப்படிந்து நடப்பேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? அப்படி கண்களை மூடி அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைதட்டி பாடுவோமா? என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை உம்மை நேசிக்கிறேன். நான் கலங்கின நேரங்களில் என் துணையாய் நின்றீரே. உலகம் கைவிட்டாலும் நீர் என்னை அழைத்தீரே.
கத்திர மையப்படுது பார்க்கல. என்னோட தேவன் பேசினீர் அப்பா. உடைய சத்தத்திற்கு மாத்திரமே நான் கீழ்ப்படிவேன். உடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிவேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது அருமையான பிரதர் எபனேசர் முன்பதாக வந்து இறுதி ஜெபத்தை செய்வார்கள். Thank you, Father. If they don't hear Moses and prophets, neither will be convinced if someone should rise from the death. அல்லேலூயா. மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால், ஆமென். மரித்து ஒருவன் உயிரோடு எழுந்து போனாலும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. Thank you, Father. ஆமென். 8 மாதங்கள் நடத்தினீர் ஆண்டவரே. ஆமென். இந்த 9வது மாதம் உடைய சமூகத்தில் இந்த 1ஆம் தேதியிலே உம்மை துதிக்கும்படியாக, அல்லேலூயா. உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆமென். அப்பா. நன்றி ராஜா. உம்முடைய சத்தத்தை மாத்திரம் நாங்கள் கேட்க எங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்பா. அல்லேலூயா. தாவீது உம்முடைய சத்தத்தை மட்டும் கேட்டு ஆமென். அவன் போனான் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. வெற்றி கிடைத்தது, ஆமென். வெற்றி கிடைத்தது. ஆமென். நீ எழுதி கொடுத்த அந்த வார்த்தைகள் மூலமாக நீ எங்களோடு கூட பேசுகிறேன். இந்த மாதம் முழுதும் அன்பு பிள்ளைகள் உடைய வேதத்தை நேசிக்கவும், ஆமென். உடைய வேதத்தில் நீ சொல்லியிருக்கிற வார்த்தைகளை சத்தியங்களை கேட்டு நடக்கவும் ஆமென். நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆசீர்வதிங்க. அருமையான போதகர் செல்வகுமாருக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கின்ற சிறப்பு செய்தியாளர்களுக்காக உமக்கு நன்றி. திருச்சபை மக்களுக்காக நன்றி. இந்த மாதம் முழுதும் நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதாக, இன்னும் அதிகமாக உம்மை கிட்டி சேர ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. கைட்டு செய்யக்கூடிய தொழில்களை ஆசீர்வதிங்க, படிப்பை ஆசீர்வதிங்க, வேலையை ஆசீர்வதிங்க. எல்லோருக்கும் முன்பாக ஸ்தோத்திரம். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆமென். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.